நெபுலா சிவிலைசேஷன் அப்படிங்கிற மான்வாவோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் அந்த பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து லிசன்மேன் எல்லாரும் வந்து என்ன பண்ணால் ஒவ்வொருத்தவங்களா பின்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த அடிப்பட்ட லிசார்ட்மேன் தான் வந்து என்ன பண்ணால் எல்லாரையும் வந்து வரிசையை வழி நடத்தி போய்கிட்டு இருக்குது. அவங்க எல்லாரும் பாலைவனத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக அந்த இடத்துலேருந்து போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், நம்ம எங்கே போகிறோம், அது உனக்கு தெரியுமா, இல்லை நீயா கற்பனையில் கிடைக்கிறத வச்சு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கே அப்படிங்கும்போது தெரில, இருந்தாலும் வந்து என்ன பண்ணால் போவோம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே மேலே வந்து வானத்தை பார்க்குறான். வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ இருந்துட்டு அவரோட சிஸ்டமில் பார்க்குறாரு. ஓகே, இவன் தான் சூஸ் பண்ணுவோன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கான், இவனை வந்து வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், இவன் தான் இப்போ நம்மளோட சக்ஸஸர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் வந்து அந்த பின்னாடி இருக்க எல்லா லிசன்மேனையும் கூப்பிட்டுட்டு அந்த பட்டாம்பூச்சியை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக போயிட்டுருக்கான். அப்போ திடீர்னு பார்த்து ஷாக் ஆகிட்டு அவன் பின்னாடி வச்சுருக்க அந்த குட்டி லிசன்மேன் வந்து பார்த்துட்டு துள்ளி குதித்து ஓடிட்டு இருக்கும்போது எல்லோரும் வாங்க, இது பாருங்கள், இதுதான் நமக்கு கடவுள் நமக்காக எடுத்து கொடுத்த இடம், கடவுளை நம்ம நம்பினதுனால நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிற சுற்றணும், ஆமாம் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, இந்த இடமே பச்சை பசேர்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு சந்தோஷமாக ஆரவாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடமே வந்து என்ன பண்ணால் ஃபுல்லாக பச்சை பசேர்னு வந்து என்ன பண்ணால் எல்லா இடமும் இருக்குது. இதே நேரத்தில் வந்து என்ன பண்ணால் இவங்களோட சிவிலைசேஷன் வந்து லெவலப் ஆகுது. லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வந்து என்ன பண்ணால் எல்லோரும் வந்து லெவலாக அப்டேட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறாரு, ஓகே லெவலப் ஆயிடுச்சு, இனிமேல் வந்து என்ன அப்படின்னா இவன் தான் நம்மளோட சூஸன் ஒன்னாக இருந்திருக்கா, அப்போ இவனை நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ இவனுக்கு நம்ம பிளெஸிங் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்பட்ட அந்த லிசர்ட்மேனுக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய பவர் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ வந்து கொடுக்குறாரு. சுற்றி இருக்க யாருனாலையும் பார்க்க முடியல, இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவங்க எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு விண்மீனி பூச்சி வந்து என்ன அப்படின்னா அந்த அடிப்பட்ட லிசர்ட்மேனோட மேலே வந்து உட்காந்தோடனே அவங்க வந்துட்டு பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு வெள்ளையாக வெளிச்சமாக இருக்கிற இடத்துக்கு வந்து அவன் போகிறான். அவன் போயிட்டு முட்டி போட்டு இருக்கிற மாதிரியும் சுற்றி யாருமே இல்லையே, எங்கே இடம் இது அப்படிங்கும்போது அவன் மூக்கில் வந்து ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. என்ன இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹூடி போட்ட ஒரு லிசர்ட்மேன் வந்து என்ன பண்ணால் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கான். அவன் கைக்கு முன்னாடி ஒரு கையை கொடுத்து எந்திரிப்பா அப்படிங்கல. அவன் பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படிங்கல, என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா, உனக்கு நான் எல்லா சக்தியும் தரேன், என் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அவன் கையை வந்து என்ன அப்படின்னா கீழே வந்து என்ன அப்படின்னா உயர்த்துற மாதிரி இருக்குது. அவன் பார்த்துட்டு என்ன இது, என்ன சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கையை வந்து அப்படியே அசைஞ்சு கீழே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்க்கும்போது என் கையில் என்னமோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு பார்க்கும்போது அவன் கையில் வந்து ஒரு மண்டை ஓடு வந்து இருக்குது. இது என்ன மண்டை ஓடு, இது பார்க்குறதுக்கு ஏதோ எருமையோட தலை மாதிரி இருக்கே, இது எருமையோட தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எருமையோட தலையை எடுத்து அந்த ஹூடியில் வந்து என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல வந்து வைக்கிறான். வைக்கவே அதுவே வந்து ஒரு தலைமலை இது. ஓகே, இதுதான் ஒரு உருவமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து விடிஞ்சோடனே அவன் எல்லா ட்ரைப் மெம்பர்ஸையும் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, இந்த மாதிரி அது வந்து என்ன அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு வந்தது என்ன அப்படின்னா கடவுள் தான், அவர் தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தலையில் நான் வந்து பஃபலோவை வச்சேன் அப்படின்னா அவர் ஒரு வேளை பஃபலோவை வந்து என்ன காணிக்கே கேட்குறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது பஃபலோவை வேட்டையாடுறதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் போனாலே அது வந்து இதாக இருக்காது, நீ மட்டும் எப்படி போகிறேங்கிற, ஆமாம் நானும் மட்டுமே போகிறேன், எல்லோரும் போனாக்க இங்கே இருக்க ஆளுங்களெல்லாம் யாருமே பார்த்துக்க முடியாது, அதனால் நானாகவே தனியாகவே போகிறேன், நானே போய் அங்கே இருக்கிற எல்லா பஃபலோவையும் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பஃபலோவை எல்லா வேட்டைக்காரங்களும் சேர்ந்து கொண்டாலே இதாகும், நீ இப்போ அடி வேற பட்டிருக்க, அதுவும் வேறு சரியான மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது அவன் ஒரு ஈட்டி எடுத்து ஒரு மரத்தை டார்கெட் பண்ணி நீங்களே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சரியாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நீ என்னமோ சொல்கிற, சரி ஓகே, ஆனால் நீ என்ன சொல்கிறாங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது அவன் அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு அவனோட மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ரென்டன் பண்ணி அவன் அந்த ஈட்டியை எடுத்து என்ன அப்படின்னா அந்த மரத்தை சேர்த்து வந்து என்ன அப்படின்னா ஒரு அடியாக அடிக்கும்போது அந்த மரமே அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி சுற்றி இருக்கலாம். பார்த்து ஷாக்கரை என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அந்த மரமே வந்து பாதி ஆயிடுச்சு. பாதி உடஞ்ச மரத்தில் மேலே இருக்கிற இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது என்னது இது நீ வந்து என்ன பண்ண இதுக்கு முன்னாடி உன்னை பலத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சியா, நீ எப்படி இது பண்ண, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது இல்லை இது முன்னாடியும் அவன் இப்படி இல்லை, திடீர்னு தான் எப்படியோ இவன் இப்படி ஆயிருக்கான் அப்படிங்கும்போது ஆமாம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா கடவுளோட பவர் தான், அவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். சைடில் சத்தம் என்னன்னு பார்த்தா எருமைங்க எல்லாம் வந்து என்ன அப்படின்னா கூட்டமாக போயிட்டுருக்கு. இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த சீசனில் இந்த பக்கம் எருமைங்க வரவே வராது, அதுங்க எப்படி ஒரு வேளை வந்துச்சுங்க அப்படின்னு, பரவாயில்ல இதுதான் வாய்ப்பு, நம்ம வந்து என்ன அப்படின்னா அங்கே உள்ளே போய் வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து எகிரி குதிக்கிறான். எகிரி குதித்து வந்து என்ன அப்படின்னா ஓடி போய் அவனோட ஈட்டியை எடுத்து ஸ்விங் பண்ணி
அந்த எருமை மாட்டுங்க மேலே வந்து என்ன அப்படின்னா வீசுறான். வீசினோடனே அந்த ஈட்டி வந்து பயங்கரமாக போய் ஒரு எருமையோட தலையில் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக மோதுது. மோதின அந்த வேகத்துக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த எருமை மாடு ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்தது. சுற்றி இருக்க எல்லா எருமை மாடும் அதை பார்த்து பயந்து ஓடிடுதுங்க. உடனே இவங்க வந்து கத்திக்கிட்டே சுற்றி இருக்க எல்லா லிசன்மேனும் அந்த எருமையை போய் தூக்குறதுக்காக வந்து போகிறாங்க. அடுத்து போய் பார்க்கும்போது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கையில் அந்த எருமை மாடை வந்து என்ன அப்பனா கொன்று அதோட ரத்தம் வந்து என்ன அப்படின்னா அந்த எலும்புக்கு மேலே வந்து இருக்கிற மாதிரி வச்சு இது ஒரு ரிச்சுவல் மாதிரி செய்யலானுங்க. ரிச்சுவல் மாதிரி செஞ்சு கடவுளே எங்களை காப்பாற்றுங்க, நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு எல்லாம் ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சுற்றி இருக்க எல்லா லிசான்மேனும் பார்த்துட்டு அவனுங்களும் வந்து என்ன அப்படின்னா தலை வணங்கி நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இது ஏதோ ரிச்சுவல் மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையானது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறாரு. அவரோட ஸ்டாட்ஸ் வந்து எகிரி இருக்குது. சரி, ஓகே, இனிமேல் வந்து என்ன அப்படின்னா அவங்க எல்லாேருக்கும் நம்மளால் உதவி பண்ண முடியும், நம்மளோட லெவல்ஸும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்ருக்காரு. இது எப்படி நடந்துச்சுன்னா அந்த பஃபலோ வரதுக்காக ஹீரோ தான் வந்து வெட்டிக்கிளியை வச்சு அதோட வலி எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா புற்களை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார். ஒவ்வொரு இதாக வந்து மாற்றும் போது பஃபலோ வந்து வலி தவறி வந்துச்சு. அவனுங்களும் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவங்க எல்லாருமே அந்த கறியை வந்து தின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, பரவாயில்ல, பாலைவனத்தில் வந்து என்ன பண்ணால் சுற்றிட்டு இருந்த இந்த க்ரீச்சர்ஸ் வந்து இப்போ சோலைவனத்தில் இங்கே வந்ததுனால கரெக்டாக இருக்காங்க. இப்படியே போனாக்கா இவங்க வந்து என்ன பண்ணால் சீக்கிரம் டெவலப்மெண்ட் ஆகிடுவாங்க. அது மூலியமாக வந்து என்ன பண்ணால் நம்மளாலே சீக்கிரமாக இது பண்ண முடியும். இப்போ தான் சீக்கிரமாக எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து செஞ்சே ஆகணும், சிவிலைசேஷன் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரக்ராங்கிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சீக்கிரம் எல்லோரும் சாப்பிடுங்க, நம்ம கடவுளுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அந்த எலும்பு கூட எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு மண்டவோட சேர்த்து ஒரு பெரிய வால் மாதிரியே ஆயிடுச்சு. அது எல்லாம் வந்து பெரிய வால் மாதிரி ஃபுல்லாக மேலே ஆனதுக்கப்புறம் அவன் பார்த்துட்டு பரவாயில்ல, இப்போ தான் இனிமேல் நம்ம அடுத்து இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். ஏன் என்னாச்சு, என்ன சவுண்டு, என்னத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணால் அவங்க அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து போய் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இந்த செல் கொடி எல்லாமே வந்து என்ன பண்ணால் இப்போ தான் வறண்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்ன பண்ணால் நம்ம ரிசோர்ஸஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது, என்ன எதுவும் தெரில. அப்படிங்கும்போது அந்த ரக்கரா வந்துட்டு நான் மேலே போகிறேன், மேலே போய்ட்டு நேரடியாக கடவுள்கிட்ட போய் இருந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 பிளெஸிங் கிடைச்ச லிசார்மெண்ட் வந்து என்ன பண்ணால் மேலே போகிறான். மேலே போய் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம், இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு வேளை நம்ம மறுபடியும் பாலைவனத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், இப்போ நம்ம என்ன செய்கிறது, இங்கே இருந்து எல்லாம் சுகமாக வந்துட்டாங்க, எப்படி போவாங்க அப்படிங்கும்போது திடீர்னு கையை காமிக்கும் போது அங்கே ஏதோ கூட்டம் வந்து வந்துட்டுருக்கு. இவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் லிசர்மேன் வந்து என்னன்றமா வந்துட்டுருப்பான். அவனுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய பள்ளி மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கும். அந்த பள்ளிக்கு மேலே ஏறி சவாரி பண்ணி வந்துட்டுருக்கான். இவனை பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்குது, இவன் நம்ம முதல்ல இருந்தோமே அந்த இடத்தோட சீஃப் மாதிரி தான் இருக்குது, நம்மளை அங்கேருந்து விரட்டி விட்டான்ல, இப்போ இவன் திரும்பவும் இங்கே வரான், ஒரு வேளை வந்து என்ன அப்படின்னா அங்கேருந்து அவங்களோட இடத்த வந்து யாரோ பிடிச்சிருப்பாங்க, அதனால தான் அங்கேருந்து விரட்டி விட்டுருப்பாங்க, அங்கேயும் ஒரு வேளை பஞ்சமாயிருச்சா, என்ன ஏதுன்னு தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா என்ன எதுவுமே புரியல, பரவாயில்ல, இது கடவுள் நமக்கு வச்ச ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தா ஒருத்தன் வந்து கத்துவான், ஏய் உள்ளே வராதிங்க, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா பூச்சி கடவுளுக்கு சொந்தமான டெரிட்டோரி, இங்கே உங்களுக்கெல்லாம் உள்ளே வரதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு குழந்தை நீ என்ன இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவன் வந்துட்டு ஷோ கத்த வேணாம், சத்தமாக அமைதியாக இருக்கலாம்னு நினச்சா கத்திட்டானுங்க. நாம் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியும் அவனா நினச்சா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்துகிட்டு அவன் வந்து முன்னாடி போயிட்டு நானே பார்த்துக்கிறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி போகிறான். அங்கே இருக்க லிசர்மேன் இல்லாமல் அவங்களும் கையில் ஈட்டியை வச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளே வந்து போகிறாங்க. இவன் இதுக்கு முன்னாடி வந்து இவன் இந்த வில்லேஜ் சீஃபாக இருந்தவன் தான், நம்ம அங்கேருந்து இவன் விரட்டி விட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டாம்பூச்சி திரும்ப போகுது. ஓகே, கடவுள் வந்து நம்மளை வழி நடத்துகிறாரு, அவர் சொல்கிற மாதிரியே நம்ம தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கான். ஹீரோ வந்து சைடில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட சிஸ்டம் மூலியமாக பார்க்குறாரு, இவங்க எல்லாம் திரும்ப இப்போ போகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட போகிறாங்க. முதல்ல வந்து என்ன பண்ணால் ஒரு ரேஸ் இருந்தது, இப்போ இங்கே 2 ரேஸ் இருக்குது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவனும் வந்து என்ன அப்படின்னா அப்டேட் ஆக தான் போகிறான்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வெறும் இன்சல்ட்ஸ் ஒரு கடவுள் தான், இருந்தாலும் என்னோடய பவர் எப்படி வேலை செஞ்சுருக்கு, இவங்க என்ன மாதிரியான வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து முன்னாடி போயிட்டு நீ தம்பிங்களா, நீங்களாம் வந்து என்ன அப்படியே இங்கே தான் இருக்கீங்கன்னா, நீங்களாம் இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களை நான் அப்படியே தப்பிக்க விட்டுறேன், ஓடிடுங்க அப்படிங்கும்போது டே வாய முட்றா, உங்களுக்கெல்லாம் இந்த இடம் கிடையாது, இது எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை நான் விட்டுருவேன், நீங்கள் ஏதோ பக் கடவுள்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் எனக்கு பற்றி ஒன்றும் புரியலை,
நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பிளெஸிங் பண்ணப்பட்ட அந்த லிசர்மேன் வந்துடும். வந்துட்டு டேய் நீங்கள் யாருன்னு தெரில, இங்கேருந்து போயிடு, நீ என்ன அப்படின்னா இருக்கணும்னா இங்கேயே இருந்துக்கோ, ஏன்னா எங்கள் பக்கோடவில் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு கீழே இரு அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி சண்டைக்கு வர ஆரம்பிப்பான். அவன் என்ன பண்ணால் அந்த இதை இழுக்கையும் அந்த மிருகம் என்ன பண்ணால் முன்னாடி சீறி பாஞ்சிக்கிட்டு வரும். மற்ற லிசார்ட்மேனும் அவனுக்கு பின்னாடியே அடுத்தடுத்து வர ஆரம்பிப்பாங்க. நீ ஏதோ கடவுள் அது இதுங்கிற, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது அவங்ககிட்ட பேசி எனக்கு பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஈட்டியை கையில் எடுக்கிறான். அந்த ஈட்டியை கையில் எடுத்து காமிச்சிட்டு ஓகே நீ சண்டை போடணுன்னு நினைக்கிறேன்னா வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் கத்தியை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே எல்லோரும் வாங்க, நம்ம வேணால் நாமளே நான் அப்படின்னா சண்டை போட்டு பார்த்துக்கலாம், உனக்கு வேணால் நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிச்சுக்கிட்டு டேய் சின்ன பையலே நீலாம் என்ன அப்படின்னா என்கிட்ட சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் அந்த மிருகத்தோட என்ன அப்படின்னா வாயில் ஏதோ வச்சுருந்ததை இழுக்கிறான். இழுக்கையும் அவன் பார்த்துட்டு பரவாயில்ல என்னால் என்ன முடிஞ்சதோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அவன் முன்னாடி என்ன அப்படின்னா அந்த மிருகத்து மூலையே அந்த ஏரியை உட்காந்து அந்த வெள்ளை மிருகத்து மேலேயே வச்சு சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். பயங்கரமாக அந்த மிருகம் என்ன அப்படின்னா அவனை ஒரு அடி அடிக்க வருது. அவனும் என்ன அப்படின்னா பார்த்துட்டு அந்த ஈட்டியை பிடிச்சிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு பக்கத்தில் குத்துனாங்கள மாதிரியே நின்றுட்டு இருப்பான். ஓகே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன அப்படின்னா அது வரதுக்கான ஆங்கிளை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். பார்த்தா அது என்ன அப்படின்னா அந்த மிருகத்து மேலே ஏறி உட்காந்து பாஞ்சு என்ன அப்படின்னா அவனை அடிக்கிறதுக்கு வரான். இவன் ஒரு பக்கம் அவனை ஸ்டன் ஆகிட்டு பரவாயில்ல இவன் இதுலேருந்து உட்காந்து பார்க்கும்போது ஒரு பெரிய மிருகம் மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கையை வச்சு அந்த மிருகம் அப்படியே அவனை அசைக்க வர மாதிரியே இருக்குது. இது மூலியமாக என்ன அப்படின்னா ஹீரோக்கு 2 சிவிலைசேஷன் ஒன்று சண்டை போட்டுக்கிறாங்க. இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் லெவலாக கிடைக்குது, உங்களோட லெவல்ஸ் எல்லாமே இப்போ அப்டேட் ஆகுது, உங்களுக்கு புது ஸ்கில்ஸும் கிடைக்கிது. இப்போ நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படிங்கும்போது ஹீரோ எஸ் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் சீன் அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல நிற்கிது. அந்த மிருகம் அவனை அமுக்கி அப்படியே நசுக்க வருது. திடீர்னு பார்த்தா அது எதுவுமே ஒன்றுமே ஆகாத மாதிரி அவன் சைடில் நின்றுக்கிட்டு இருக்கான். இவனே அவன் பார்த்துட்டு என்னாச்சு என்ன நடக்குது, நம்ம அந்த மிருகம் என்ன அப்படின்னா அடிச்சிருச்சு, இருந்தாலும் எப்படி இவன் இன்னும் உயிரோடையாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தாக்கா அவன் மேலே என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஏதோ லைட் மாதிரி ஜொலிக்குது. ஹீரோ அவரோட பிளெஸிங்கை அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே அவன் முதல்ல இருந்ததை விட இப்போ ஃபுல்லாக என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகிடுவான். சரி ஓகே உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில தம்பி, அந்த பள்ளி மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் டக்குன்னு திரும்பவும் ஒரு அடிக்கிறதுக்காக வரான். அப்போ அவனோட ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னா ஹீரோவே என்ன அப்படின்னா அந்த லிசன்மேனுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அவனோட ஸ்டாட்ஸு எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் லெவல் 2ல் தான் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு திரும்ப அடிக்கிறதுக்காக வரான். இவனுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் 86 காம்பேட் பவர் 3ல் இருக்குது. ஆனால் இப்போ ஹீரோ என்ன அப்படின்னா லெவல் 3க்கு என்ன அப்படின்னா அப்டேட் ஆகிரும். அப்டேட் ஆனதுனால என்ன அப்படின்னா அந்த லிசர்டை என்ன அப்படின்னா ஒரே அடி வாயை அப்படியே திறந்து அந்த வாயை மூடி அப்படியே என்ன அப்படின்னா அவனோட பவர் மூலியமாக என்ன அப்படின்னா அந்த லிசர்டை என்ன அப்படின்னா அப்படியே திருப்பி என்ன அப்படின்னா தலைகீழாக என்ன அப்படின்னா பிரித்து அப்படியே போட்டுருவான். இப்படி அவன் தலைகீழாக தூக்கி போடையில் அந்த லிசர்மேன் மேலே உட்காந்துருந்தான். அவனும் அப்படியே தலைகீழாக கீழே விழுந்து அந்த லிசர்ட்லேயே என்ன அப்படின்னா கீழே அப்படியே நசுங்கி போயிடுறான். எல்லாம் சுற்றி இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறேன், என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு அவன் கூட இருந்தவங்களே பார்த்து ஷாக் ஆகிறேன், இவன்கிட்ட என்ன இவ்வளோ சக்தி இருக்குது, நாளாக இவனோட பலம் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மிருகம் தோத்துருச்சு. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன அப்படின்னா ஒன்றுங்க சரண் அடைஞ்சிருங்க, இல்லை நீங்கள் எல்லோரும் என்ன அப்படின்னா எங்கள் கூடயே சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருந்துட்டு அவன் பக்கத்தில் போய் நின்று இன்னும் சண்டை முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே பார்த்தாக்கா அந்த லிசர்மேன் இன்னும் சத்துருக்க மாட்டான். அவன் கையில் கத்தியை வச்சுட்டு நீ இன்னமும் டேர்ட்டி டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிற, இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, நான் கண்டிப்பாக இதுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை தூக்கிட்டு ஓடி குத்துறதுக்கு வரான். இருந்தாலும் அவன் உடம்பு ஃபுல்லாக இப்போ பவராக இருக்குது. ஒரே அடித்த அடியில் என்ன அப்படின்னா திரும்ப நாக் அவுட் ஆகி முட்டி போட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்தோடனே சுற்றி இருக்கிறவன் பார்த்துட்டு வேறு யாருக்காவது இன்னும் தைரியம் இருக்கா அப்படிங்கிற எல்லாரும் அவங்க கையில் இருக்க அந்த ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு இவனுக்கு என்ன அப்படின்னா எல்லோரும் சரண் அடைஞ்சிடுறாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன அப்படின்னா சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட்டத்தில் சொல்கிறான். இவனை சுற்றி இருக்க எல்லா லிசர்ட்மெண்ட்ஸையும் கூப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்குறாரு, பரவாயில்ல இந்த கூட்டம் இப்போ அதிகமாகிட்டே போகுது, இனிமேல் தான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா லிசர்மேனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவன் இவ்வளோ பலசாலியானா, நீங்கள் எல்லாம் எங்கள் கூட்டத்துலேருந்து பிரிஞ்சு போன ஆட்கள் தானா அப்படின்னு சொல்லி ஒரு லிசர்மேன் கேட்கும்போது ஆமாம் நாங்கள் உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான், அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டோம் அப்படிங்கும்போது இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் யோசிச்சு பார்க்குறான், ஓகே இதே மாதிரி எடுத்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம என்ன பண்ணுறது
அடுத்தடுத்து நம்ம ரிசோர்ஸஸும் வேறு குறைஞ்சிட்டு இருக்கு. அவனுங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணால் நம்ம கூட சண்டை போட்டானுங்கன்னா பரவாயில்ல, அவனுங்களை நாம் வந்து அடித்து போட்டு விரட்டி விட்றலாம். ஆனால் ஒரு வேளை அவனுங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது? அவங்ககிட்ட நம்மளோட ரிசோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கும் நாம் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால என்ன நிறைய பிரச்சனை வரப்போகுது. இதை நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறத பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கணும். அடுத்த நாள் வந்து விடிஞ்சிது. விடிஞ்சோடனே எல்லாரும் வந்து பார்த்துட்டு இந்த முதல்ல கட்டி போட்டதை பிடிச்சி இழுங்க, இது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மிருகம் நினைக்குது, ஏய் என்னோட மாஸ்டர் ஏதோ இந்த இது அடிச்சிட்டாரு, நீங்களாம் என்னையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி வாழை வச்சே ஒரே அடி. அவன் போய் தெரிச்சு போய் கீழே விழுகுறான். கீழே விழுந்துட்டு சுற்றி இருக்கானா, இதுக்கு எவ்வளோ திமிரு, சீக்கிரம் அதை வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ஒவ்வொருத்தையும் போட்டு அடிக்கிறதுக்கு வருது. இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா அது கட்டி வச்சிருந்தா அந்த கயிறே வந்து என்ன பண்ணால் பிச்சுக்கிட்டு வந்துடும் போல. நீ இரு நான் வரேன் அப்படி பவர் வாங்கினா அந்த கெமிலியன் வந்து என்ன அப்படின்னா உள்ளே வருது. வந்துட்டு கையில் வந்து கேரட்டோடையே வந்து என்ன அப்படின்னா உள்ளே வருது. அந்த மிருகம் பார்க்குது, இவன் தானே நம்மளை வந்து தூக்கி அடித்தவன், இவன் என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி நடுக்கத்திலே இருந்துகிட்டு இருக்கும்போது அவன் வந்து கையில் இருக்கிற அந்த கேரட்டை எடுத்து கொடுக்குறான். கொடுத்துட்டு இது கேரட்டா என்னன்னே தெரில, ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுக்குறான். கொடுத்தோடனே அது வந்து பார்க்குது. பார்த்துட்டு அதை அப்படியே சுற்றி முற்றி மோந்து பார்க்குறது. மோந்து பார்த்தா அதை வந்து அப்படியே அதை எடுத்து சாப்பிடுது. அதை சாப்பிட்டுட்டு அதை அப்படியே ஒன்று ஒன்றா என்ன பண்ணால் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். சுற்றி இருக்கலாம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாரு இவர், இது போய் அது கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அதுவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் கூட அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. உடனே வந்து என்ன பண்ணால் அடுத்தடுத்து இந்த கேரட்டு இது எல்லாத்தையும் நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். கொடுத்தோடனே அதை வந்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, இனிமேல் உனக்கு ஏதாவது வேணால் என்கிட்ட கேளு, மற்றவங்க யாரையும் வந்து அப்படின்னா நீ வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது அது இருந்துட்டு ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அப்படியே படுத்துருது. இவனு வந்துட்டு பரவாயில்ல, இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா என்னையை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல இவர் இதையே கட்டுப்படுத்திட்டாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவனை கூப்பிட்டுட்டு ஓகே நீ கையில் வச்சிருந்தீங்க இது என்னது, இது எப்படி செஞ்சீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம், இது மரத்தால் வச்சு செஞ்சது கிடையாது, இதுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு லிக்விட் இருக்குது, அதை எரிக்கும் போது தான் இதை உருவாக்க முடியும், மரத்தால் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வச்சுலாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது, இது ரொம்பவே ரேரான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப்னால தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கும்போது பரவாயில்ல, இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், ஆனால் இப்போ நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஆள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கை இல்லாத ஒரு லிசன்மேன் வந்து வந்துட்டு நான் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருக்கேன், எனக்கு எல்லா இடத்துலையும் போனதுக்கு நாலேஜ் இருக்குது, நான் எல்லா இடத்துலையும் போய்ட்டு வந்திருக்கேன், என்னால் ஒவ்வொரு இடத்துல எங்கே என்னென்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும், நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உன்னால் எப்படி அது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நான் மேலே இருக்க ஸ்டார்ஸ் அது மூலியமாக பார்ப்பேன், எங்கே என்னென்ன இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே இது இருக்குதுன்னு எல்லாமே என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கும்போது ஓகே ஹீரோக்கு வந்து அவருக்கு ஒரு பக்கம் மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஃபார்மிங்க்கு ஒரு ஆள் கிடச்சினா அப்படின்னு. ஓகே உன்னாலே எந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது ஆமாம் என்னால் வந்து கண்டிப்பாக அதை சொல்ல முடியும், என்னென்ன இடத்துல என்னென்ன வகையான இது இருக்குது நாங்கள் அதை சொல்ல முடியும், ஆனால் அதை நீ எப்படி சொல்லுவ, உன்னால் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படிங்கும்போது என்னால் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும், நான் அந்த வானம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே காமிச்சு என்னால் நான் அதை பார்த்து தான் வழி சொல்லுவேன், நட்சத்திரங்கள் ஒன்று ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு வழி சொல்லும் எங்கே போகணும் என்ன ஏதுன்னு, நான் உனக்கு வந்து என்ன அப்படின்னா நைட்டு இதோட மேஜிக்கை வந்து காமிக்கிறேன் அது எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேலே வந்து காமிக்கிறான். காமிச்சிட்டு இந்த பக்கம் வழியாக இங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணும், இந்த ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டார்ஸ் பேரையாக சொல்லி இந்த ஸ்டார்ஸை வந்து ஃபாலோ பண்ணி போனாக்கா நம்மளால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்ன நம்பு, நம்ம அடுத்து வந்து என்ன அப்படின்னா எங்கேயாவது போகணும் நல்ல பசுமையான இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா நாம் அந்த இதை நோக்கி போகலாம் அப்படிங்கும்போது சரி ஓகே. இது அந்த லிசர்மேன் கிட்ட எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து போனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டான். வந்துட்டு பாஸ் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறோம் அப்படிங்கும்போது என்னாச்சு என்ன கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த மிருகம் என்னாச்சு அது அமைதியாகிடுச்சா அப்படிங்கும்போது அது ரொம்ப ஃபுல்லாக அமைதியாகிடுச்சு பாஸ், நீங்கள் அதை எப்படி அதை வந்து இது பண்ணீங்க, என்ன எதை எப்படி என்ன கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கி காலைல நடந்துச்சு அதை தான் பாஸ் கேட்குறேன், நீங்கள் போய் அந்த மிருகத்துட்டு அதை கொடுத்தோன்னே அது வந்து என்ன பண்ணணும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு வந்து இது பண்ணிடுச்சு, அப்போ இதே மாதிரி நம்ம நிறைய மிருகங்களை பிடிச்சா நம்ம ட்ரூப் எல்லாமே ரொம்ப பலசாலி ஆயிடுவோம், அதை வச்சே நிறைய வேலைகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது அதுவும் ஒன்று கரெக்டாக தான் இருக்குது, என்ன மாதிரி மிருகத்துக்கு நம்ம போதோ அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மிருகங்க, அதையும் நாம் வந்து அப்படின்னா நம்ம பயன்படுத்தினா நமக்கு இன்னும் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமிக்கும்போது அங்கே மாடுங்கள்லாம் பார்க்குறது. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு சிஸ்டமில் ஹீரோட சிஸ்டமில் அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பாகுது, உங்களுக்கு ஃபார்மிங் ஸ்கில் என்ன அப்படின்னா உங்களோட சர்வேலுக்காக தேவைப்படுற அந்த ஸ்கில் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கும்போது இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. மிச்சம் இதை வந்து என்ன அப்படின்னா அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.